என்னோட ஸ்டெம் செல்ஸ் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் பொண்ணு எப்படியாவது குணமாகணும். ப்ளீஸ் டாக்டர், டெஸ்ட் பண்ணுங்க. ராசாத்தி, கண்ட்ரோல் யோசனை. பூமிகாவுக்கு பிரச்சனை இருக்குதா, ஆனா அதை கியூர் பண்ணிட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ என்னோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பூமிகாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க ப்ளீஸ். இதைத்தாம நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அத்தை தான் நீங்க மயக்கமாயிட்டதுனால மத்தவங்களுக்கு முதல்ல எடுக்க சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க யாரோட சாம்பிள்ஸும் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகல. உங்களோடது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க லேபுக்கு போங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. வாங்க பிரிப்பா. கண்மணி, கண்மணி. அத்தை, என்னாச்சு அத்தை? பூமிகாக்கு ஏதாவது பிரச்சனையா? அத்தனை போன் பண்ணி சீக்கிரவான்னு சொன்னீங்க. நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வரோம். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள வாங்க. வா கண்மணி. அத்தை வா. அத்தை, எங்க அத்தை கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க அத்தை. ஏன் சொன்னாதான் வருவியா? வா. ராசாத்தியோட சாம்பிள் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களது வந்துருச்சுன்னா அநேகமா மேட்ச் ஆயிடும். டாக்டர். எஸ். இவதான் நான் சொன்ன என் மருமக கண்மணி. அப்படியா? டாக்டர், கண்மணிக்கு ராசாத்தி மாதிரி எல்லா டெஸ்டும் எடுத்து பாருங்களேன். சாரி, அதான் ராசாத்திக்கு எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லிருக்கேன்ல. அவங்க தானே பூமிகாவுக்கு அம்மா. அவங்க சாம்பிள்ஸே பூமிகாவுக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆயிடும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்? ஒருவேளை ராசாத்தியோட மேட்ச் ஆகலன்னா இவங்களோட பிளட் டிஷ்யூஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அத்தை, இங்க என்ன நடக்குது? எதுக்கு எனக்கு ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க? கண்மணி, அம்மா தான் காரணத்தை அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. பேசாம போய் டெஸ்டுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருவா. சரிங்க, இனிமே எந்த கேள்வியும் கேட்கல, போதுமா? டாக்டர், நான் டெஸ்டுக்கு ரெடி. டாக்டர், எனக்காக இவளையும் டெஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அம்மா, இவங்களை டெஸ்ட் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். சரிம்மா, இவங்களை டெஸ்டுக்கு அழைச்சிட்டு போங்க. வா கண்மணி. கண்மணி, கடவுளே, என் சாம்பிள்ஸ் என் பொண்ணு பூமிகாவுக்கு மேட்ச் ஆகணும். நானே அவளுக்கு டோனரா இருந்து இந்த கேன்சர்ல இருந்து அவளை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, கண்மணியோட சாம்பிள் எப்படியாவது பூமிகாவுக்கு பொருந்தி போகணும். என் பேத்தி பூமிகா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்த பொண்ண ஆபரேஷனுக்கு தயார் பண்ணுவீங்க. அநேகமா இந்த பொண்ணோட அம்மா ராசாத்தியே டோனர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததும் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். ராசாத்தி, ஏன் டென்ஷனா இருக்க? டெஸ்ட் ரிசல்ட் நினைச்சா? ஆமா மாமா, என்னோடதும் பூமிகாக்கு மேட்ச் ஆகாம போனா வெளியில தான் டோனரை தேடணும். அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இங்க பாரு, இப்படி நெகட்டிவா யோசிக்காத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதான் டாக்டர் சொன்னார்ல, உன்னோட சாம்பிள்ஸ் தான் பூமிகாவுக்கு மேட்ச் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்புறம் நீ தேவையில்லாம பயப்படுற. டாக்டர், டாக்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட் வந்துருச்சுமா. டாக்டர், என்னோட சாம்பிள் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகுதுல்ல? நான் அவளுக்கு ஸ்டெம் செல்ஸ் தாராளமா தரலாம்ல? சாரி ராசாத்தி, உங்களோட சாம்பிள்ஸ் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகல. அதனால நீங்க அவளுக்கு டோனரா இருக்க முடியாது. அது எப்படி மேட்ச் ஆகும்? அவ பெத்த தாயா இருந்தா தானே மேட்ச் ஆகும். டாக்டர், என்ன சொல்றீங்க? என்னோட சாம்பிள்ஸ் என் பொண்ணுக்கு எப்படி மேட்ச் ஆகாம போகும்? நீங்க கூட என்னோட சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகும்னு நம்பிக்கையா சொன்னீங்களே. அதாம எனக்கும் புரியல. மோஸ்ட்லி தாயோட சாம்பிள்ஸ் பிள்ளைங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனா இங்க மேட்ச் ஆகாம இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்.
என்ன டாக்டர் அது? ராசாத்தியோட சாம்பிள்ஸ் தான் மேட்ச் ஆகலையே தவிர கண்மணியோட சாம்பிள்ஸ் பூமிகாவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. கண்மணிங்கிறவங்க பூமிகாவுக்கு என்ன ரிலேஷன்? இவ பூமிகாவோட பெரியம்மா. அவங்க தான் பூமிகாவுக்கு டோனர் ஆக முடியும். அவங்க ரெடினா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கண்மணி, ரோட்ல பூமிகாவுக்கு அடிபட்டதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தப்போ அவளுக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்பதான் பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. கேன்சரா? அப்படி கூட அருவாள. என்னத்த சொல்றீங்க? பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சரா? அது உயிர்கொல்லி நோயாச்சே. ஆமா கண்மணி, அந்த நோயால தான் அவ பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த நோயை குணப்படுத்தணும்னா அவளுக்கு யாராவது ஸ்டெம் செல்ஸ் தானமா தரணுமா? அதுக்காக தான் நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. எங்க யாரோட ஸ்டெம் செல்ஸும் மேட்ச் ஆகல. உன்னோட ஸ்டெம் செல்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு. அதனால்தான் ஸ்டெம் செல்ஸ் டோனரா நீ இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. அத்தை, பூமிகா நிலைமைய நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அந்த ராசாத்திய நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் யாருக்காகவும் டோனரா இருக்க முடியாது. என்ன கண்மணி நீ இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க? பூமிகாவும் நம்ம வீட்டு வாரிசு தானே. அவ இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பெரிய மனசோட உதவி செய்யக்கூடாதா? அத்தை, என்ன ஏன் கம்பல் பண்றீங்க? எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது. வா கண்மணி, நம்ம போலாம். கண்மணி, கண்மணி, என் குழந்தை உயிர் இப்ப உன் கையில தான் இருக்கு. நீதான் அவளை காப்பாத்தணும். ப்ளீஸ் கண்மணி, அவளுக்கு டோனரா இருக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. சத்தியமா என்னால முடியாது. என் பொண்ணை காப்பாத்து. நான் வேணும் கால கூட விழுறேன். என்னது இது? எதுக்கு இவங்க காலில் விழ போற? வேணா விடு. இல்ல மாமா, இப்ப நமக்கு தன்மானம் முக்கியம் இல்ல, நம்ம பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அதனால கண்மணி கால்ல விழுறதுல ஒண்ணு தப்பே இல்ல மாமா. தெரியும்டி, உனக்கு காரியம் ஆகணும்னா நீ கால்ல விழக்கூட தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்மணி, பிடிவாதம் பிடிக்காம டோனரா இருக்க ஒத்துக்கோ. ஒரு குழந்தைய காப்பாத்தின புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அத்தை, எனக்கு புண்ணியம் எல்லாம் வேண்டாம். நான் பாவம் செஞ்சவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த ராசாத்தி தான் பாவம் புண்ணியம் எல்லாம் நல்லா பார்த்தவளாச்சே. இவளோட சாம்பிள்ஸ் ஏன் குழந்தைக்கு மேட்ச் ஆகல? கண்மணி, எதுக்கு முடிச்சு போட்டு பேசுற? எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? பூமிகாவும் உன் மகமாரு தானே, அவளை ஏன் நீ காப்பாத்த கூடாது? சாரி மாமா, அவளை நான் என்னைக்குமே என் பொண்ணா நினைச்சதே இல்ல. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை யாரு பெத்தாங்கன்னே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ உயிர் பொழைச்சு வந்து என்னத்த சாதிக்க போற? போனா போகட்டும், அந்த பூமிகா செத்து தொலையட்டும். என்னடி சொன்ன? ஏன் பேத்தி சாகணுமா? நீ இவ்வளவு நேரம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி சாபம் கொடுத்தியே, அந்த பூமிகா யாருன்னு தெரியுமா? அவ யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த அளவுக்கு பேச மாட்ட கண்மணி. பூமிகா யாருன்னு தெரியுமா? உன் குழந்தை, நீ பெத்தெடுத்த குழந்தை. பூமிகாவை வயித்துல சுமந்து பெத்தெடுத்த தாயே நீதாண்டி. என்னத்த கதை விடுறீங்க? பூமிகா ஏன் குழந்தையா? எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? அவ பிறந்தப்பவே செத்து போயிட்டான்னு டாக்டர் சொன்னாங்க. அது தெரிஞ்சா நீ மனசு ஒடிஞ்சிடுவேன்னுதான் நான் தான் ராசாத்திக்கு பிறந்த குழந்தைய உன்கிட்டயும்
உனக்கு பிறந்த குழந்தைய ராசாத்திக்கிட்டே மாத்தி வச்சேன். நான் யாருகிட்டயும் இத்தனை வருஷமா இத பத்தி சொல்லாம எனக்குள்ளேயே ரகசியமா வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு பொண்ணாலேயே எல்லா உண்மையையும் நான் போட்டு உடைக்க வேண்டியதாயிடுச்சு. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம்டி. இது நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம். டாக்டர், கண்மணி பூமிகாவுக்கு டோனரா இருக்க சம்மதிச்சிட்டா. ஆமா டாக்டர், நான் டோனரா இருக்கிறதுக்கு முழு மனசோட சம்மதிக்கிறேன். கண்மணி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல கண்மணி. ரொம்ப ரொம்ப நன்றி கண்மணி. நீ இப்படி மனசு மாறி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உதவியை மட்டும் நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் கண்மணி. இதுல நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சைன் பண்ணுங்க. இது ஆபரேஷனுக்கு முன்னாடி நடக்கிற வழக்கமான ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் தான். இந்தாங்க. மாமா, இந்தாங்க டாக்டர். கண்மணிக்காக இந்த ஃபார்ம்ல அவங்க ஹஸ்பண்ட் சைன் பண்ணணும். அவரெங்க? டாக்டர், கண்மணியோட புருஷன் என் பையன்தான். அவனை பிசினஸ் விஷயமா திடீர்னு வெளியூருக்கு கிளம்பி போக சொல்லியிருக்கோம். அவன் வர எப்படி ஒரு வாரம் ஆயிடும். அதனால நாங்களே சைன் பண்ணிடுறோம். அவன்கிட்ட போன்ல தகவல் சொல்லிடுறோம். இதனால பின்னாடி பிரச்சனை வராம இருந்தா சரிதாமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது டாக்டர். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஃபார்ம் கொடுங்க. நீங்க சைன் பண்ணுங்க. அவரும் சைன் பண்ணணும். ஏங்க, நீங்களும் சைன் பண்ணுங்க. கண்மணிக்கு நாங்க சைன் பண்ணிட்டோம். பூமிகாவுக்கு பெத்தவங்க 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க? ஏய், எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? அதெல்லாம் வரும்போது வருவாங்க. ஹிம்சை பண்ணாம இரு. அம்மா வராம ஹோம்வொர்க் கூட பண்ணல பாட்டி. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? விட்டா என்ன பண்ணி தர சொல்லுவ போல இருக்கு. ஐயோ பாட்டி, அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு அறிவில்லைன்னு தெரியும். நீங்க உங்க போனை மட்டும் கொடுங்க. ஏய், என்ன அறிவில்லாதவன்னு சொல்லிட்ட. எதுக்கு என் போனை கேக்குற நீ? அதெல்லாம் தர முடியாது போ. பாட்டி, பாட்டி, ஏன்டி தொணன்னு கூப்பிட்டு இருக்க? ஒரு டிவி ஒழுங்கா பார்க்க விடுறியா நீ? பாட்டி, நீங்க போனை தருவீங்களா மாட்டீங்களா? இல்ல அம்மா வந்து மாட்டி விடுவா? முளைச்சி 3 இலை விடல, இப்பவே எப்படி மிரட்டுது பாரு. இனியும் நம்ம போனை கொடுக்கலனா இந்த குட்டி பிசாசு போட்டு கொடுத்துரும். அதெல்லாம் சரி, போன் யாருக்கு பண்ண போற? அம்மாவுக்கு தான் போட போறேன். அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல போறேன். அவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. தொந்தரவு பண்ணாத. அப்ப அப்பாக்கு கால் பண்றேன், போனை கொடுங்க. டா, mobile number you have dialed is currently not reachable. அப்பா நம்பருக்கு தானே போல, அம்மாவுக்கு பண்ணுவோம்.
திடீர்னு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஆபரேஷன்ல பூமிகா கண்மணி 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல கடவுள் மறுத்துருவாரா என்ன? அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. கண்மணி. டாக்டர். டாக்டர். என்னாச்சு? டாக்டர், என் பொண்ணும் கண்மணியும் எப்படி இருக்காங்க? கண்மணி பூமிகா 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுளே. 2 பேருமே நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. கண்மணி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். டாக்டர், பூமிகாவை பார்க்கணும் போல இருக்கு. அவளை எப்ப போய் பார்க்கலாம்? பூமிகா மயக்கம் தெளிய கொஞ்சம் லேட் ஆகும். எப்ப பார்க்கலாம்னு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் கண்மணிய இனிமே நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியோ லிக்விட் ஃபுட்டோ கொடுக்காதீங்க. மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே? கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அழுத நடிச்சு எப்படியோ காரியத்தை சாதிச்சிட்டல. அப்புறம் என்ன? ஓவரா என்னமோ கண்மணி மேல அக்கறை இருக்கிற மாதிரி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க. பூமிகா, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேச முடியாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ சீக்கிரமா குணமாகி என்ன அம்மானு எப்ப கட்டி பிடிச்சுக்குவியோன்னு ஏக்கமா இருக்கு. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்றேன். சிஸ்டர், நான் உள்ள போய் என் பொண்ணை பார்க்கலாமா? என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல சிஸ்டர். இல்ல மேடம், ஐசியூக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துருவேன். ப்ளீஸ் சிஸ்டர். பார்க்கலாம் மேடம், கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்புறேன். இல்லனா என் வேலை போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேடம். சரி சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை வரும்னா வேண்டாம். நான் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். டாக்டர் கண்மணி பூமிகா 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இன்னும் கண்ணு முழிக்கலையே. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இதான் உன் கவலையா? அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. கூடிய சீக்கிரமே கண்ணு முடிச்சிடுவாங்க பாரு. ஏன்னு தெரியல, நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. ஏதோ தெய்வ குத்தம் இருக்குமோன்னு தோணுதுங்க. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நாம எல்லாரும் ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாங்க. செஞ்சிடலாம் மரகதம், நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். நாமளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. மரியாதையா சாப்பிடு. புடி. எவ்வளவு திமிரு இருந்தா சாப்பாட துப்பு வெள்ள அப்படியே போட்டு நான் வச்சுக்கோ. உனக்கு போய் நல்லது நினைச்ச பாரு, சாப்பாட துப்புறியா?
நல்ல பட்டி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நைட்டு தூங்கும் போது பசிக்குதுன்னு வந்து சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஊட்டி விட வந்தேன் பாரு. எப்பமா வருவ? சீக்கிரம் வாமா. சம்மந்தி, என்னாச்சு சம்மந்தி? கண்மணி கண்ணு முழிச்சிட்டா. அப்படியா? எப்ப கண்ணு முழிச்சா? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, நல்லாதானே இருக்கா? நல்லாதான் இருக்கா சம்மந்தி. டாக்டர் அவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் உங்ககிட்ட முதல்ல சொல்லான்னு ஓடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அப்படியே பூமிகாவும் கண்ணு முழிச்சிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னங்க எந்திரிங்க, என்னங்க உங்களுக்கு தான், எந்திரிங்க. என்ன மரகதம்? நம்ம கண்மணி கண்ணு முழிச்சிட்டாலாம், வாங்க போய் பார்க்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மரகதம். டாக்டர், இப்ப என் மருமகளுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், நல்லா தேறிட்டாங்க. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். கண்மணி, உங்களுக்கு எழுந்திருச்சு உட்காரணும்னு தோணினா ஸ்ட்ரைட்டா படார்னு எழுந்து உட்காராதீங்க. கொஞ்சம் பக்கவாட்டுல புரண்டு அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து உட்காருங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறமா நீங்க நார்மலா எழுந்து உட்காரலாம். டாக்டர், இவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுக்கலாமா? இப்ப எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி டாக்டர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. 8 மணி நேரம் கழிச்சு சூடா பாலோ இல்ல காஃபியோ கொடுங்க. அப்போ ஏதாவது வாந்தி வந்தா பயப்படாதீங்க, நர்ஸ கூப்பிட்டு சொல்லுங்க, அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர். என்ன கண்மணி? பூமிகா எப்படி இருக்கா டாக்டர்? நான் பூமிகாவை பார்க்கணும் இப்பவே. ஏம்மா கண்மணி, ராசாத்தி உன்னை எப்படி இருக்கேன்னு தானே கேட்டா, அதுக்கேமா பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிற? ஏங்க, அவளே ரொம்ப பலவீனமா இருக்கா, அவளை போய் பதில் சொல்லு அது இதுன்னு குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. கண்மணி, என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி கண்மணி. அவ உன் பொண்ணு இல்லடி, என் பொண்ணு. அதனாலதான் நான் காப்பாத்தினேன். இது தெரியாம வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். விடு. அவங்க பெரியம்மாவோட நிர்பந்தத்தால பூமிகாவுக்கு டோனரா வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த கடுப்பு வெறுப்பை நம்ம மேல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற. என்னடி கண்மணி என்னையே போ சொல்ற? நான் உன் அம்மாடி. மா, நான் சொல்றத கேளு. அத்தை மட்டும் இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாரும் வெளியே போங்க. சமந்தி, கண்மணிய நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கண்மணி, உடம்ப பாத்துக்கோ. கண்மணி, உனக்கு ரொம்ப வலிக்குதா? இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? வலி இல்லாம இருக்குமா அத்தை? ஆனாலும் இதெல்லாம் என் பொண்ணுக்காக தானே நினைக்கும் போது அந்த வலி எல்லாம் பறந்து போயிருது அத்தை.
அதான் கண்மணி தாய் பாசங்கிறது. ரொம்ப நாளா என் மனசு அழுத்திட்டு இருந்த பாரம் இன்னைக்குதான் கண்மணி காணாம போச்சு. அத்தை, பூமிகா விஷயத்தை தான் சொல்றீங்களா? ஆமா கண்மணி, குழந்தை மாறி போன விஷயம் தெரியாம நீயே உன் குழந்தைய வெறுக்கிறத பாக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அத வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் எப்படி தவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டுமா, நீ வேற நான் என்னமோ ராசாத்தி குழந்தையதான் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதா தப்பா நினைச்சுக்கிட்டு அடிக்கடி என் மேல கோவப்படுவேன். அப்பெல்லாம் ஓங்கி கத்தி இவ ஓன் பொண்ணு தாண்டின்னு சொல்லணும் போலதான் இருக்கும். ஆனா என்னால முடியல. சாரி அத்தை. பரவாயில்ல கண்மணி, அதான் இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுது அத்தை. நானும் உங்களை தப்பாதான் நினைச்சிட்டேன். பூமிகா கிட்ட பாசமா பேசி என் பக்கம் இழுத்துறேன். ஆனா இதெல்லாம் நடந்த பிறகு அந்த ராசாத்தி எதுக்கத்த நம்ம குடும்பத்துல இருக்கணும்? அத்தை, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு அந்த ராசாத்திய துரத்தணும். அப்போதான் அத்தை எனக்கு நிம்மதி. உனக்கு மட்டும் இல்ல கண்மணி, எனக்கும் அதுதான் வேணும். அதனால அத பத்தி நீ கவலையே படாத. பூமிகா எப்பவும் ஏன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ராசாத்திய நம்ம வீட்ல இருக்க சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆனா இனிமே அதுக்கு அவசியமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் அவளை நான் எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் நீ பாரு. இங்கே இருந்தா பாட்டி என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா இருக்க இடத்துக்கே போவோம். பெரியமா வந்துட்டாங்க. அத்தை, பூமிகா கண்ணு முடிச்சிட்டாளா? அவ நல்லா இருக்காளா? டாக்டர் எதுக்கு அத்தை கூப்பிட்டாரு? ராசாத்தி, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. பூமிகா இன்னும் கண்ணு முழிக்கல. அவ நல்லா இருக்கான்னு டாக்டர் சொன்னாரு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை, நான் பூமிகாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். நீங்க உள்ள போனதுனால நர்ஸ் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்தை. நீ பூமிகாவை பார்க்க கூடாதுன்னு தானடி நான் பிளான் பண்ணி உள்ள போனேன். ராசாத்தி, நீ எதுவும் சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருந்த. அதுவும் இல்லாம நீ இனியன் கூட பேசிட்டு இருந்தியா, அதான் அர்ஜென்டா நர்ஸ் கூப்பிட்டதும் நான் போயிட்டேன். நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். உன்னையே உள்ள போக சொல்லிருப்பேன். நீ கவலைப்படாத ராசாத்தி. இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு பூமிகாவுக்கு சாப்பிட ஏதாவது குடுக்கலான்னு சொல்லிருக்காங்க. அப்ப நீயே போய் அவளுக்கு உன் கையாலேயே ஊட்டி விடு. என்ன, சரிதானே? சரிங்க அத்தை. பாக்கியம் போன் பண்றா. சொல்லு பாக்கியம், என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? அக்கா, ஸ்வேதாவை காணக்கா, அதான் போன் பண்ணேன். தூக்கத்துல உளராம வீட்ல நல்லா தேடி பாரு. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா.
ச்சே. என்ன இந்த அக்கா நான் முழுசா சொல்றத காதுல வாங்காம போனை கட் பண்றாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் எங்கடி இருக்க ஸ்வேதா? இப்ப என்ன பண்றது? வீடு பூரா நல்லா தேடிட்டேன், ஸ்வேதா எங்கேயுமே இல்ல. மரகதாக்காக்கே மறுபடியும் போனை போட வேண்டியதான். பேத்தியை காணோன்னு தெரிஞ்சா என்னடி பண்ணேன்னு என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்ன பிரச்சனை இவளுக்கு? ஏய், திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ண கொன்னே போட்டுருவோம் உன்னை, ஜாக்கிரதை. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம அடிக்கடி போன் பண்ணி இம்சை குடுக்குற? அக்கா அக்கா, தயவு செஞ்சு என்ன திட்டாம நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுக்கா. ஹால்ல படுத்துட்டு இருந்தா, திடீர்னு அவளை காணோம். வீடு பூரா தேடி பாத்துட்டேன், அவ இந்த வீட்ல இல்லவே இல்லக்கா. ராசாத்தி, பாக்கி ஏதோ வளரா? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்னன்னு கேள. ஹலோ, நான் ராசாத்தி பேசுறேன். சொல்லுங்க, இந்த நேரத்துல ஏன் போன் பண்ணீங்க? ஏதாவது பிரச்சனையா? ராசாத்தி, நம்ம ஸ்வேதாவை காணோம். நம்ம ஸ்வேதாவை காணோமா? ஆமா மாமா. அவ வீட்டை விட்டு இந்நேரம் தனியா எங்க வெளியே போயிருப்பா. பாக்கி சித்தி ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்க? ஸ்வேதாவை எங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம் மாமா. அவளை அங்கேயே விட்டுட்டு வந்ததுதான் தப்பு. இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ ஒண்ணுமே புரியல. பணத்துக்காக குழந்தைகளை கடத்துற கூட்டம் இருக்கு. ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாளா? என்ன நடந்துச்சோ எனக்கு பயமா இருக்கு ராசாத்தி. பெரியப்பா, ஏன் இப்படி எல்லாம் கற்பனை பண்றீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? பூமிகாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து அது இப்பதான் கண்மணி மூலமா சரியாச்சு. அதுல இருந்து வெளியில வரதுக்குள்ள இப்ப ஸ்வேதாவை காணோம். கண்மணிக்கு மட்டும் தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவா. பெரியமா, இந்த விஷயம் அன்னைக்கு தெரிய வேண்டாம். அதுக்குள்ள நானே போய் தேடி ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். நீ சொல்றது சரிதான் இனியா. கண்மணி இப்ப தூங்குறா. அவ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள போய் எப்படியாவது ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா இனியா. சரி பெரியமா, நான் கிளம்புறேன். வர பெரியப்பா, வர ராசாத்தி. இனியா, என்ன பெரியமா? ராசாத்தியும் கூட்டிட்டு போடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அத்த, நான் எப்படி அத்த போக முடியும்? பூமிகாவை நான் இங்க இருந்து பாத்துக்க வேண்டாமா? மாமா மட்டும் போகட்டும், இல்லனா பெரிய மாமாவும் அவர் கூட போகட்டும். அவங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிக்கட்டும் அத்த. ஆமா மரகதா, நான் போறேன். நீங்க சும்மா இருங்க. ஏ ராசாத்தி, நீதான் பேசுறியா? உன் பெரிய மாமாவுக்கு வயசாயிடுச்சு. ராத்திரி நேரத்துல அவர் இப்படி வெளியில போனா அவர் உடம்புக்கு எதுவும் வந்துராதா? அதனாலதான் உன்ன போக சொல்றேன். பூமிகா உனக்கு மகன்னா அவ எனக்கு பேத்தி. அவளை நான் நல்லபடியா பாத்துக்க மாட்டேனா? அப்படி அவ ஏதாவது அடம் பிடிச்சாலும் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பெரியமா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, பூமிக்காவை பெரியமா பாத்துப்பாங்க. நீ வா. கிளம்புற சாத்தி, கொஞ்சம் போயிட்டு வாமா. சரிங்க அத்தை, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். சரி வாங்க மாமா. போலாம் ராசாத்தி, வா. வரோம். எப்படியோ இந்த ராசாத்தியை இங்க இருந்து பேக் பண்ணியாச்சு.
நேரத்துல எங்க போனானே தெரியலையே. அம்மா, நீ எங்கம்மா இருக்க? உன்னை தேடி அலைஞ்சு இப்ப எங்க வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கேம்மா. ஏம்மா என்ன விட்டுட்டு போன? நீ எங்கம்மா இருக்க? இந்த பக்கம் தானே சொன்னாங்க. நான் யாரையும் காணுமே. ஆமா மாமா, அவரு இந்த பக்கமா தானே போனான்னு சொன்னாரு. அதான் ஆனா காணுமே. மாமா, அங்க பாருங்க ஸ்வேதா. ஸ்வேதா, ஏய், ஸ்வேதா, 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 என்ன? அழாத. என்னதான் உன் மாமியார்காரி 1000 எடுத்து சொல்லியிருந்தாலும் நீ எதுக்காக அந்த குண்டச்சியோட பொண்ணுக்கு அது என்னது ஸ்டெப் செல்ஸா ஸ்டெம் செல்ஸ் அது எதுக்குடி நீ தானமா கொடுக்கணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? அவ புள்ள எப்படி போனா நமக்கு என்னடி? ஏதோ ஒண்ணு. அம்மா, எல்லாம் ஒரு காரணமா தான் செஞ்சேம்மா. என்ன பொல்லாத காரணமோ போ. சரி, குடுத்ததுதான் குடுத்த. அதுக்கு பதிலா அந்த குண்டச்சி கிட்ட இருக்கிற மொத்த நிர்வாகம், சொத்து அதெல்லாத்தையும் எழுதி கொடுக்க சொல்லு. நான் அதுக்கும் மேல ஒர்த்தா அந்த ராசாத்தி கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அது கேட்டா அவ கதி கலங்கி திக்கு தெரியாம நிக்க போறா பாரு. கண்மணி, நீ குடுக்கற பில்டப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடி. அப்படி என்னடி கேட்க போற சொல்லுடி. அம்மா, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்ல போறேன்? இரு சொல்றேன். அவ பொக்கிஷமா தான் உயிரா நினைக்கிற அவ ஒரே பொண்ணு பூமிகாவ எனக்கு தாடின்னு கேட்க போறேன். ஏண்டி, உன்னை ஒரு புத்திசாலி பொண்ணுன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீ இப்படி ஒரு முட்டாளா இருக்க. முறைக்காதடி. பின்ன உனக்கு என்ன பைத்தியமா? நமக்குதான் தங்க கட்டி மாதிரி ஸ்வேதா இருக்கால, அப்புறம் எதுக்கு அந்த சீக்காளி புள்ளைய வாங்க போற?